நாங்கள் தாம்பரம் சர்ச்சாண்ட கடை வச்சுருக்கோம் ஐயா. நாங்கள் கிட்டத்தட்ட இதை பாருங்க, இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த கார்டு. இது நகராட்சியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க இந்த கார்டு. நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் மாமியார் எல்லாமே இங்கே தான் கடை வச்சுருந்தோம். முதல்ல நாங்கள் பூ வச்சுருந்தோம், கூழ் வச்சுருந்தோம், சில பேர் பழம் வச்சுருந்தோம். அந்த லைனில் ஒரு 5 கடை இருந்தது ஐயா. நாங்கள் எல்லா கடையும் வச்சுருந்தோம். எக்ஸைட் வரும்போது எங்களை என்ன சொன்னாங்க, நீங்கள் பின்னாடி பக்கம் தள்ளி போடுங்க, நீங்கள் முன்னாடி போட்டுக்காங்க, இந்த பக்கம் ஆள் நடக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே முன்னாடி தள்ளி விட்டோம். எக்ஸைட் திறந்து இவ்வளோ வருஷம் ஆகுது. நாங்கள் பாட்டுக்கு எங்களால் யாருக்கும் எந்த அடைஞ்சிடும் இல்லை ஐயா. பஸ்ஸுக்கோ இல்லை போக்குவரத்துக்கோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி போகுது, எல்லாத்துக்கும் நாங்கள் உதவி தான் பண்ணியிருக்கோம். இன்ன வரைக்கும் மயக்கன்னு வந்தாங்கன்னா நாங்கள் உள்ளூரவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து கூழ் கொடுத்து நாங்கள் ஒரு வாரமாக உட்கார வச்சுருக்கோம். எக்ஸைட் மேலே நிறைய திருடு போகுது, செல்லுங்க திருடு போகுது, அது திருடு போகுது. எல்லாமே தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்களே பிடிச்சிட்டு போய் கைகோலமாக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஐயான்னு நாங்கள் எல்லாம் நல்லதான் பண்ணுறோம். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரைடு வந்தது ஐயா. எல்லா கடையும் ஒன்றா எடுத்தாங்க, எங்கள் கடையிலும் எடுத்துட்டாங்க. சரி, ஒரு மாதமாக எல்லாரையும் போடவில்லைன்னா நாங்கள் நகராட்சிக்கும் வரல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட எங்கேயுமே போகல. இப்போ எல்லா கடையும் அந்த பக்கம் போட்டதுக்கப்புறம் பூங்க மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டியா. இன்னும் நாங்கள் கூழ் கடை எதுவும் போடலை, பழக்கடை எதுவும் போடலை, ஜூஸ்லாம் போடல. நாங்கள் பூ மட்டும் வாங்கி போட்டு விற்றுக்கிட்டு இருந்தோம். பூ விற்றுக்கிட்டு இருந்தோடனே ஒரு 10 நாளாகவே பூ விற்கக்கூடாது, எடுங்கன்னு சொன்னாங்க. ஐயா, இந்த பக்கம் அவ்வளோ கடை இருக்குது, அந்த பக்கம் அவ்வளோ கடை இருக்குது, எல்லா கடையும் இருக்கும்போது எங்களையாயே வந்து நான் சொல்கிறது நீ செய், நீ எனக்கு ஆக்கிரமிப்பு பண்ணாத, நீ எடுனா எடுத்துக்கிட்டு ஓடுன்னு. இதே மாதிரி ஒரு சரி மல்லி 300 400 விற்கிறாங்க ஐயா. நாங்களும் டெய்லியும் வாங்கி கொட்டிடுறோம். எவ்வளோ தான் நம்மளும் முதல் போட்டு வாங்க முடியும் சொல்லுங்க. நம்ம என்ன ஒரு நாளைக்கு 5000 10,000 சம்பாதிக்கிறீங்களா? 500 ரூபாய், மிஞ்சி போனால் 700 800 நாங்கள் சம்பாதிக்கிறோம். இந்த பூக்கெல்லாம் அவ்வளோதான் கிடைக்கும். இதை வச்சு நாங்கள் தண்டல் கட்டணும், வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு பார்த்துக்கணும், பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு பார்த்தோம், எல்லாமே இதுதான் எங்கள் வாழ்வாதாரமே இதுதான் இருந்தது. சரி, இப்போ நேற்று வந்தாங்க, நேற்று கடை போட்டிருக்கும் போது கமிஷனர் சார், இன்ஸ்பெக்டர் சார், ஆரை எல்லாம் வந்து டேபிள்லாம் வச்சு போடாத, கீழே வச்சு போடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், பூ எடுத்துகிட்டு தரையில் விரித்து நேற்று உட்காந்துந்தோம். இன்றைக்கி காலையில் ஒருத்தர் வந்து என்னன்றாரு, நீங்கள் இங்கே கடையே வைக்கக்கூடாது, உங்களை யார் வைக்க சொன்னார். ஐயா, நேற்று கூட பேசினேன் ஐயா. நகராட்சியில் கூட வந்து ஒரு நாள் கேட்டோம், இடைஞ்சல் இல்லாமல் பூ மட்டும் போடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இடைஞ்சல் இல்லாமல் டேபிள் எதுவும் வைக்காதீங்க, ட்ரே வச்சு வைங்க. நாங்கள் அது மாதிரி தான் செஞ்சுட்ருக்கோன்னு சொன்னோம். இன்றைக்கி காலையில் ஒரு ஐயா வந்து மைக்கில் உட்காந்து, நீ எல்லாத்தையும் அல்றியா இல்லையா, உன்னை தூக்கின்னு போய் நான் உள்ளே வைக்கணும்னு கேட்குறேன். ஐயா, நாங்கள் என்ன பண்ணணும், எங்களை உள்ளே வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? இந்த பூ விற்கிறது தப்பா ஐயா? அவங்க கள்ளச்சாராயம் விற்றாங்க, அங்கே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்றுட்டு உள்ளே போயிட்டு வந்து அவங்களுக்கு 50,000 கொடுக்குறீங்க, செத்துட்டு அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறீங்க. இந்த 15-20 நாள் நாங்கள் பூ அள்ளி கொட்டணும் ஐயா. எங்களுக்கு என்ன தருவீங்க? எங்களுக்கு நஷ்டம் தான் தரீங்க. நான் ஏன்னு கேட்குறீங்க, பேய் ஏன்னு கேட்குறீங்க, இருக்கா நான் ஏன்னு கேட்குறீங்க, பேய் ஏன்னு கேட்குறீங்க. நாங்கள் என்ன ஐயா பண்ணோம்? மரியாதை ஐயா வராங்கன்னு ஏந்து நின்று வணக்க வச்சு ஓரம் போய் நிற்கிறோம். ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு நான் ஏன் பேயன்னு இப்படி தான் ஐயா பேசுவோம். இப்படி எங்களை பேசுங்களா ஐயா? இப்போ எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லையா? ஒன்று எங்களை வாழ விடுங்க, இல்லை நாங்கள் எங்கே செத்துறோம், இங்கே செத்துறோம். எங்களை நீங்கள் தூக்கி போட்டு போயிடுங்க. நீங்கள் தான் சொன்னீங்களே கேஸை போட்டு உள்ளே போடுங்க, அதே மாதிரி போட்டு எங்களை தூக்கி உள்ளே போடுங்க. எங்களுக்கு ஒன்று வழிகாட்டுங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல கடை போட்டு பொழைக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களா கொடை வைக்க வேண்டாம், நீலாம் வைக்க மாட்டோம். டேபிள் போடுறவங்களாம் போட மாட்டோம். ஒரு ட்ரே வச்சு அது விற்கிதான், ஒரு கூலாண்டாவை அது ஒரு கூலாண்டை வச்சு விற்கட்டும். நான் ஒரு பூவாக நான் பூ வச்சு விற்கிறேன். இதுக்கு மேலே நாங்கள் நடந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு கேளுங்க. இதை விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டு மறைக்குது, நாங்கள் எதுவும் மறைக்கல. எங்களை தாண்டி இந்த பக்கம் ஒரு 10 100 கடைக்கு அதை விட்டீங்க. இந்த பக்கம் தாண்டி பிள்ளையார் மேலே ஒரு 50 கடைக்கு அதை விட்டுறீங்க. எதிரில் ஒரு 100 கடை அங்கே விட்டுறீங்க. இந்த 15 கடை மட்டும் ஐயா படிச்சு நாங்கள் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க ஐயா. இதை ஃபஸ்ட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுக்கு கடை வைக்கிட்டு அங்கே வண்டி கொடுத்து கடை எத்தனை வச்சு எங்கள் கடையில் நாங்கள் விடணுன்றீங்க. அப்போ அவங்களுக்கு கேட்க ஆள் இருக்குது, கட்சிக்காரங்க இருக்காங்க, சப்போர்ட் இருக்காங்க. எங்களுக்கு யாரும் இல்லையா? எங்களுக்கு யார் கேட்பா? நீங்கள் தான் கேட்கணும். பத்திரிக்காரங்களாம் இருந்தோம் இல்லை யாரும் இருந்தால் எங்களுக்கு நல்லது பண்ணுங்க. இந்த நகராட்சியில் எங்களுக்கு நீங்கள் நல்ல முடிவு சொல்லணும் ஐயா. ஒன்றும் எங்களை கடை போடணும்னா கடை போட்டு அள்ளி போட்டோம். என் வாங்கி 2000 பூ, ஒருத்தர் 1500 பூ எல்லாத்தையும் கொட்டிட்டோம். இனிமேல் எங்களுக்கு முதல் போட கூட வழி இல்லை. இப்போ நகராட்சிக்காரங்களா ஐயா எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறீங்க, ஐவேன்னு சொல்கிறீங்க. எங்களால் டிராஃபிக் இருக்குன்னு சொல்லுங்க, ஒரு போட்டோ எடுத்து காருங்க. எங்களால் டிராஃபிக் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்களால் எந்த பாதிப்பும் இருக்காது ஐயா, எந்த இதுவும் இருக்காது. நாங்கள் ஒரு வாரமாக கீழே உட்காந்துக்கிறோம். எங்களுக்கு டேபிள் வேணாம், கொடை வேணாம், எது வேணாம், தரையில் உட்காந்து நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். எங்களுக்கு வியாபாரம் பண்ண அனுமதி நீங்கள் கொடுக்குறோம் ஐயா. எங்களுக்கு ஒன்று அனுமதி கொடுங்க, இல்லை எங்களை சாவடிங்க. 2ல் ஒன்று எங்களுக்கு செய்யுங்க ஐயா. இதுதான் எங்களோட. என் பேர் ராஜேஸ்வரி ஐயா. தாம்பரம் சர்ச்சாண்ட கூழ் விற்கிறேன் ஐயா.